Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஒசூர் சந்திரசூடேஸ்வரர் மலை கோயில் தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரின் வடம் பிடித்து எடுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முருகன் வழங்க கேட்கலாம். முருகன், வணக்கம், விவரங்கள். வணக்கம் நவீனா. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மரகதாம்பிகை உடனுரை ஸ்ரீ சந்திரசூடேஸ்வரர் மலக்கோவில் திருத்தேரோட்டமானது வெகு விமர்சையாக தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரின் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஓசூரில் வரலாற்று சிறப்பு மிக்க பழமையான பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மரகதாம்பிகை உடனுரை ஸ்ரீ சந்திரசூடேஸ்வரர் மலைக்கோவில் அமைந்துள்ளது. ஆண்டுதோறும் இங்கு மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இன்று திருத்தேரோட்ட நிகழ்ச்சியில் நடைபெற்று வருகிறது. இதில் முன்னதாக உற்சவ மூர்த்திகளை அலங்கரிக்கப்பட்ட தேரில் அமர வைக்கப்பட்டு பிறகு பூஜைகள் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார், ஓசூர் சாராட்சியர் மற்றும் மாநகராட்சி ஆணையர், ஆலய தர்மகர்த்தாக்கள் மற்றும் ஊரின் முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்ட பக்தர்கள் ஏராளமானோர் திருத்தேரோட்டம் வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். அப்போது அரோகரா அரோகரா என்றும் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா என்ற கோஷங்கள் விண்ணை பிளந்த வகையில் அவர்கள் தங்களுடைய கூக்குரலை எழுப்பினார்கள். இதைத் தொடர்ந்து வந்திருந்த பக்தர்கள் தேரின் மீது உப்பு, மிளகு மற்றும் வாழைப்பழங்களை வீசி தங்களின் நேர்த்தி கடன்களை செலுத்தினார்கள். தேரானது தொடர்ந்து 4 மாலை வீதிகளிலும் வரும்பொழுதும் மாலையில் அதை 4 மாலை வீதிகள் தொடர்ந்து அங்கு நிலைநிறுத்தப்படும். இந்த நிலையில் தேரோட்டமானது நிகழ்ச்சியில் தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட பிற மாநில பக்தர்களும் ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டு வருவது வழக்கம். திருத்தேரோட்ட நிகழ்ச்சியில் என்பதால் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் சுவாமி தரிசனம் செய்வதற்காக ஏராளமான போலீசார், தீயணைப்பு மீட்பு துறையினர், முதலுதவிக்காக அவசர கால ஆம்புலன்ஸ் என ஏராளமானோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வழக்கமாக திருத்தேரோட்ட நிகழ்ச்சி 9 மணிக்கு மேல் தொடங்கி மாலை வரை தொடர்ந்து நடைபெறும். இதைக்கான 3 மாநிலங்களிடமிருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு தேரின் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்து வருவது வழக்கம். தொடர்ந்து நாள் முழுவதும் ஓசூர் முழுக்க ஆங்காங்கே அமைக்கப்பட்டுள்ள அன்னதானங்கள், நீர்மோர் பந்தல்களும் அமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு வழங்குவது. ஆனால் இம்முறை மதியம் 2 மணிக்கு மேல் சந்திர கிரகணம் இருப்பதால் இன்று நடைபெற்ற தேர் திருவோட்டம் நிகழ்ச்சி காலை 6:20 மணிக்கு முதல் ஆரம்பமாகி மதியம் 12 மணிக்குள் முடிக்க கோவில் நிர்வாகம் முடிவெடுத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.